So guys, welcome back to another important update video. So first of all நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம ராண்டி ஆர்டன்லேருந்து. ஸோ ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 100 டேஸாக பார்த்தீங்கன்னா WWEயோட ப்ரோக்ராமிங்கில் வந்து வரலன்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 100 டேஸ் வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராண்டி ஆர்டன் வந்து WrestleMania 42 நைட் 1 எண்டிங்கில் வந்து பார்த்தோம். பன்கிக்கு வந்து அடிச்சிருப்பாரு நம்ம கோடி ரோட்ஸுக்கு. தென் அதுக்கப்புறம்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டனை வந்து காணும். ஸோ அது வந்து இப்போ வந்து 100 டேஸ் வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிருக்கு. ஸோ ராண்டி ஆர்டன் பார்த்தா 100 டேஸ் தான் வந்து காணும். அண்ட் ராண்டி ஆர்டனை பற்றி வந்து பேசும்போது பார்த்தா நம்மளுக்கு வந்து WWE அன்ரியலில் பார்த்தா ஒரு பேக் ஸ்டேஜ் மூமெண்ட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தா நம்ம ட்ரிபிள் எச் வந்து ராண்டி ஆர்டனை பார்த்தா ஹைப் வந்து பண்ணுவார். ஸோ ராண்டி ஆர்டன் கிட்ட பார்த்தா நம்ம ட்ரிபிள் எச் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ராண்டி ஃபக்கிங் ஆர்டன்னு பார்த்தா நம்ம ட்ரிபிள் எச் வந்து ஹைப் வந்து பண்ணுறாரு நம்ம ராண்டி ஆர்டனை. ஸோ இப்படிலாம் வந்து எப்போ வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து பார்த்தோன்னே வந்து தெரியல. ஆனால் அன்ரியலில் பார்த்தா இது வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ராண்டி ஆர்டனை பார்த்தா நம்ம ட்ரிபிள் எச் வந்து செம்மையாக வந்து ஹைப் வந்து பண்ணியிருக்காரு WrestleMania 42. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் க்ரோஸ் இந்த அப்டேட் பார்த்தா நம்ம பிரான் பேக்கரை பற்றி. ஸோ பிரான் பேக்கர் பார்த்தா ஒரிஜினலி வந்து ஷெடியூலாக இருந்தார். அவர் பார்த்தா ராயல் ரம்பிள் 2026 வந்து ஜெயிக்க போகிறான்னு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் 2026 வந்து ஜெயிச்சுட்டு சிஎம் பங்குக்கு அகைன்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்காக வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணலான்னு வந்து இருந்தார். இதுதான் வந்து ஒரிஜினல் பிளானாக வந்து இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அன்ரியல் வந்து தெரிய வந்திருக்கு அன்ரியல் சீசன் 3. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிரான் பேக்கரை தான் வந்து ஒரிஜினலி வந்து பிளான் வந்து பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் பிளான்லாம் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க. ராயல் ரம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸை வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம பிரான் பேக்கர் பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு பெரிய புஷ் வந்து கொடுக்கலான்னு வந்து பார்த்தாங்க. ஆனால் சில அஃபீஷியல்ஸ்லாம் வந்து என்ன வந்து நம்பினாங்கன்னா, பிரான் பிரேக்கர் வந்து நம்ம வந்து இப்பயே வந்து பெரிய புஷ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரான் பிரேக்கரும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே வந்து ஆயிடுவார். ஸோ ரோமன் ரெயின்ஸோட பிக் டாக் கேரக்டர் வந்து இருந்துச்சு. அவரை பார்த்தா நம்ம வின்ஸ் மெக்மேன் வந்து செம்மையாக வந்து புஷ் கொடுப்பாரு. ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து யாருக்குமே வந்து பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து பிரான் பிரேக்கரோட கேரக்டர் வந்து மாறிட போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கருக்கு வந்து புஷ்ஷே வந்து கொடுக்கல. இப்போவே பார்த்தா ஸ்லோவாக தான் வந்து புஷ் கொடுக்கணும்னு வந்து டிசைட் வந்து பண்ணாங்க WWEயோட அஃபீஷியல்ஸ். அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் க்ரோஸ் இந்த அப்டேட் பார்த்தா நம்மளோட ஏஜே ஸ்டைல்ஸை பற்றி. ஸோ ஏஜே ஸ்டைல் பார்த்தா கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து இனிஷியலி வந்து என்ன பிளானில் இருந்தார்னா, அவர் வந்து WrestleMania 41 வந்து ரிட்டையர் வந்து ஆகலான்னு வந்து இருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து அதை வந்து லைட்டாக வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணுறாரு. அண்ட் ஏஜே ஸ்டைல் பார்த்தா கன்வின்ஸ் வந்து ஆகிட்டாரு அவர் வந்து ராயல் ரம்பிளில் வந்து ரிட்டையர் வந்து ஆக போகிறான்னு. ஸோ அவருக்கு பார்த்தா பர்சனலாக வந்து அதான் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அவர் பார்த்தா ராயல் ரம்பிளில் வந்து டெபியூட் வந்து பண்ணார் 2016 அண்ட் ராயல் ரம்பிளில் வந்து 2026 வந்து அவர் வந்து ரிட்டையர் ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் மூவ்மெண்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் அந்த இடம் வந்து சவுதி அரேபியா இருந்தால் கூட வந்து பரவாயில்ல. ஆனால் அந்த இடம் வந்து ராயல் ரம்பிளாக வந்து இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து ராயல் ரம்பிளில் வந்து ரிட்டையர் வந்து ஆனார்னு வந்து அவர் வந்து அன்ரியலில் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருந்தார். அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் ஸோ இந்த அப்டேட் பண்ணால் நம்ம ட்ரிபிள் எச்சை பற்றி. ஸோ ட்ரிபிள் எச் வந்து என்ன வந்து பிலீவ் வந்து பண்ணுறாருன்னா, ஸோ ஜான்சன் அவர் ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து நடந்துச்சுல. ஸோ அது வந்து ரொம்ப வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து நடந்திருக்கு. ஸோ மேசிவ் சக்ஸஸ் வந்து அதுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இதை வந்து ஹேட் வந்து பண்ணாங்க. ஆனால் ட்ரிபிள் எச் வந்து என்ன வந்து நம்புறாருன்னா, இந்த ஜான்சன் அவர் ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து ரொம்ப வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து இருந்துச்சுன்னு வந்து நம்ம ட்ரிபிள் எச் வந்து பிலீவ் வந்து பண்ணுறாரு. பை த வே நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, ஜான்சன் அவரோட ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து இருந்துச்சா இல்லை அது வந்து லேக் வந்து ஆச்சா? உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் க்ரோஸ் இந்த அப்டேட் பண்ணா ரோமன் ரெயின்ஸை பற்றி. எல்லாரும் பண்ண இந்த அன்ரியல் டாக்குமெண்ட்ரியில் வந்து வராங்க. ஆனால் யார் வந்து இன்னும் வந்து இந்த அன்ரியலில் வந்து வரலன்னா அது வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பண்ணால் இன்னும் வந்து ஒரு வாட்டி கூட வந்து ஃபுல்லாக வந்து காட்டல. ரோமன் ரெயின்ஸோட எந்த ஒரு சாப்டரும் வந்து இந்த அன்ரியல் சீசனில் வந்து காட்டல. 3 சீசன் வந்து நடந்திருக்கு. ஸோ 3 சீசன்லையும் பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து எந்த ஒரு மேஜர் ரோலும் பார்த்தா கொடுக்கல இந்த அன்ரியல் டாக்குமெண்ட்ரியில். ஸோ ரோமன் ரெயின்ஸே பார்த்தா வேணான்னு வந்து சொல்லியிருக்காரு போல். ஸோ ஒரு அன்ரியல் சீசன் 2 வந்து வரும்போது பார்த்தா ஸோ நிறைய பிக் சூப்பர் ஸ்டார்லாம் வந்து என்ன வந்து ரெக்கார்ட் பண்ணாதீங்கன்னு வந்து அவங்க வந்து கமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸ் கூட ஒன்று. ஸோ ஒரு வகையில் பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து சேவ் வந்து பண்ணினுக்காரு. ஸோ WWE பார்த்தா காசுக்காக வந்து இந்த அன்ரியலை வந்து செஞ்சிடறாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டாரோட ரியல் மூமெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே வந்து கேப்சர் வந்து ஆகுது. சூப்பர் ஸ்டாரோட பேக் ஸ்டேஜ் மூமெண்ட்லாம் வந்து கேப்சர் வந்து ஆகுது. ஸோ அதுக்கு பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பெரிய ஃபேன்லாம் வந்து இல்லை. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தா இது வந்து பிடிக்காது. அண்ட் ஃபியூச்சர்லேயும் பார்த்தா நீங்கள் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து அன்ரியலில் வந்து பார்க்குறது பார்த்தா சான்ஸ் வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் க்ரோஸ் இந்த அப்டேட்டும் பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸை பற்றி தான். ஸோ ரீசென்ட்லி பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு விஷயம் வந்து ரிவீல் வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் பற்றி வந்து பேசியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, அவர் பார்த்தா தன்னோட WWE ரிட்டையர்மெண்ட் பற்றி வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து யோசிப்பார்னு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தா ரிட்டையர்மெண்ட் பற்றி வந்து யோசிக்க போகிறாரு.
ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து மேபி ரோமன் ரெயின்ஸை வந்து WWE வந்து பார்க்க மாட்டீங்க, அவர் வந்து ரிட்டையர் வந்து ஆயிடுவார். ஸோ இதான் வந்து லேட்டஸ்ட் நியூஸ் நம்ம ரோமன் ரெயின்ஸோட WWE கரியரை பற்றி. ஸோ இப்போலேருந்து பார்த்தா 3 இயர்ஸ் தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் பற்றி வந்து யோசிப்பார். ஸோ மோஸ்ட்லி எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா 2029 இல்லைனா 2030 பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டையர் வந்து ஆகிடுவார் WWEலேருந்து. அப்போ வரைக்கும் பார்த்தா நம்ம டீன் ஆம்ப்ரோஸ் வந்து வந்துட்டார்னா வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சீல்டோட அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் வந்து இப்போ வந்து ரிமைனிங்காக வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் வந்து நடந்துட்டா ரொம்ப வந்து நல்லா வந்து இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் க்ரோஸ். இந்த அப்டேட் பார்த்தா நம்ம வின்ஸ் மெக்மேனை பற்றி. ஸோ வின்ஸ் மெக்மேன் மேலே பார்த்தா ஒரு கேஸ் வந்து போயிருந்துச்சுல, ஸோ அந்த கேஸை பார்த்தா இப்போ வந்து ஆஃபிஷியலி வந்து டிஸ்மிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸை பார்த்தா இனிமேல் வந்து கோர்ட்டில் வந்து கேட்க போகிறது இல்லை. ஸோ ஜட்ஜு பார்த்தா ஆஃபிஷியலி வந்து இதை வந்து டிஸ்மிஸ் வந்து பண்ணிட்டாரு. இனிமேல் பார்த்தா மோஸ்ட்லி வந்து என்ன வந்து நடக்க போகுதுன்னா நம்ம வின்ஸ் மெக்மேனோட சைட்லேருந்து பார்த்தா ஆப்போனன்ட் சைடு பார்த்தா மணி வந்து செட்டில் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளோ வந்து சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா அவங்க வந்து பேசி அவங்களுக்கு வந்து நம்ம வின்ஸ் மெக்மேன் வந்து மணி வந்து செட்டில் வந்து பண்ணிடுவார். ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் அப்டேட். இனிமேல் பார்த்தா நீங்கள் வந்து வின்ஸ் மெக்மேனை வந்து கோர்ட் போகிறது வந்து பார்க்க மாட்டீங்க இந்த ஜேனல் கிராண்டோட கேஸில். அண்ட் இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன நினைக்கிங்க? ஸோ வின்ஸ் மெக்மேன் வந்து அந்த கேஸ்லேருந்து வந்து இப்போ வந்து ஃப்ரீ ஆயிட்டாரு. ஸோ வின்ஸ் மெக்மேன் வந்து WWE வந்து மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணுவாடா? உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ ஆல் தான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.